நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய ஆசனங்களில் அமருங்கள். நீங்கள் அமராவிட்டால் உங்களை படையினரை கொண்டு பாராளுமன்ற வளாகத்தை விட்டு வெளியேற்றுவோம். நேற்றைய தினம் நான் இருந்திருந்தால், நேற்றைய தினம் இருந்தது சபாநாயகர், இன்றைய தினம் இருந்தது பிரதி சபாநாயகர். அப்ப நேற்றைய தினம் நான் இருந்திருந்தால் உங்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுத்திருப்பேன் என்று තව මෙම්බ කෙනෙකුට බයිනවා බගර් කියලා. එතකොට ඒක අයින් කරන්නේ නැද්ද? එහෙම යන්න දෙන්න. Can everybody listen to me? I am the chair here. I am the chair here who made a statement yesterday saying it's a shame. That was again an insult. Can you please sit down? Can you please sit down? Can you please sit down? அர்ச்சுனா ராமநாதன், முடிந்தால் உங்களுடைய பெரிய விழானில் இருக்கின்ற காணியை இந்த மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியுமா? முடியாது. என்ன 40,000 பேருடைய காணிகள் இன்னுமே அரசாங்கத்தின் வசந்தான் இருக்கு. அப்போ என்னென்று கொடுக்க முடியும்? பௌத்த மகா சங்கத்தினர் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அது அந்த விகாரம் அமைக்கப்பட்டு விட்டது. மேலே பௌத்த மதத்தை பாதுகாக்கின்றது அரசாங்கத்துடைய கடமை. அதில் மடாலயங்கள், அன்னதான மடங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த பக்தர்கள் வந்து உறங்குவதற்காக ஓய்வெடுப்பதற்கான ஓய்வு விடுதிகள், ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினமும் பாராளுமன்றத்தில் ஒரு கலைபரம் நடந்திருக்கு. உண்மையிலேயே இந்த கலைபரம் எப்படி ஆரம்பமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாஸ் அவர்கள் பேசுகின்ற பொழுது லசந்த விக்ரமதுங்கவனுடைய படுகொலை வழக்கு சம்பந்தமாக பேசி கொண்டிருக்கின்ற பொழுது பிரதி சபாநாயகர் அவர்கள், நீங்கள் இது தொடர்பாக இதை இனிமே எனக்கு எழுதி தரையில்லை, ஆகவே இங்கே லசந்த விக்ரமதுங்கவை பற்றி பேச வேண்டாம் என்கின்ற பொருள்பட அவருக்கு அறிவுறுத்தலை விடுத்திருந்தார். அதற்கு நான் பேசுகின்ற பொழுது இடையில் குறுக்கிட வேண்டாம் என்று சபாநாயகரை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எச்சரிக்கும் தொனியில் பேசியிருந்தார். அதற்கு பிறகு அவைத்தலைவர் பிமல் ரத்நாயக் எழுந்து, இதென்ன சபாநாயகர் எல்லாரும் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், நீங்கள் இப்படி சொன்ன வார்த்தையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அது மட்டுமில்லாமல் நேற்றைய தினம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஷேம் என்று கூட பேசியிருந்தார். ஆகவே இது தொடர்பாக நீங்கள் உடனடியாக இப்படி செய்வர்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற பொருள்பட பிமல் ரத்நாயக் அவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எழுந்து தன்னுடைய வாக்குவாதத்தில், வலிமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அதற்கு பிறகான காலகட்டத்தில் இவர் இந்த விடயத்தை சொன்ன பிறகு, அதாவது இந்த தன்னுடைய வாக்குவாதத்தில் அர்ச்சுனா ராமநாதன் ஈடுபட்ட பிறகு பிரதி சபாநாயகர் அவர்கள் உடனடியாக, நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய ஆசனங்களில் அமருங்கள். நீங்கள் அமராவிட்டால் உங்களை படையினரை கொண்டு பாராளுமன்ற வளாகத்தை விட்டு வெளியேற்றுவோம் என்று அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். யார்? பிரதி சபாநாயகர். இப்படியாக ஒரு கலேபர நோக்கத்திலேயே இந்த பாராளுமன்றம் இன்றைக்கும் இருந்தது. அது தொடர்பான நேற்றைய தினத்தை விட இன்றைக்கு கூக்குரல்களும் கூச்சல்களும் அதிகமாக இருந்தது. அதற்கு பிறகு சபாநாயகருடைய இந்த கருத்துக்கு பிறகு இது தொடர்பாக மேலும் பேசப்பட்டது. அதாவது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நேற்றைய தினமும் ஷேம் என்ற விடயத்தை பயன்படுத்தி வெட்கப்பட வேண்டும் என்ற பொருள்பட சபாநாயகர் மேலேயே தன்னுடைய விமர்சன கணைகளை தொடர்ந்தவர். ஆகவே அந்த வகையில் நேற்றைய தினம் நான் இருந்திருந்தால், நேற்றைய தினம் இருந்தது சபாநாயகர், இன்றைய தினம் இருந்தது பிரதி சபாநாயகர். அப்போ நேற்றைய தினம் நான் இருந்திருந்தால் உங்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுத்திருப்பேன் என்று பிரதி சபாநாயகர் அவர்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை எச்சரிக்கை தொனியில் பேசியிருந்தார். இப்படியாக சபாநாயகர் பிமல் ரத்நாயக்க, சயித் பிரேமதாச, அர்ச்சுனா ராமநாதன் போன்ற நால்வருக்கும் இடையில் ஒரு வாக்குவாத களமாகவே இந்த பாராளுமன்றம் அமைந்திருந்தது. Actually, yesterday I spoke a word which is I called the speaker shame. So then the අපේ දයාසුරි කරුණානායක මහත්මයා නගිල්ලා කිව්වා ඒක කන්සල්ටින් අයින් කරන්න කියලා. අද එතුමා තව මෙම්බර් කෙනෙකුට බයිනවා බගර් කියලා. එතකොට ඒක අයින් කරන්නේ නැද්ද? ඒක ඊයේ කෙනෙක් කතානායකතුමාට මෙතන shame on you කියලා කෑ ගැහුවා. අද එක්කෙනෙක් කිව්වා බග කියලා ආණ්ඩු පක්ෂ සංවිධායකතුමාට. දැන් විපක්ෂ නායකතුමා ඔබතුමාට කියනවා පණින්න නැතු ඉන්න මැදට පයින් නැතු ඉන්න කියලා. ඔබතුමාගේ ඉල්ලාස් කරගන්නවද කියන්නේ ඔක්කොටම කලින්. ඔබතුමා ගරු කතානායකතුමා ඔබතුමාට දැන් තියෙන විපක්ෂ නායකතුමාට තිබෙන්නේ 27 යටතේ යොමු කරපු ප්‍රශ්න ඉදිරිපත් කරන්න. ඒකට පිළිතුරු දෙන්න ඇමතුමා ලෑස්තිලා ඉන්නවා. ඔබතුමා ඒක අවස්ථාව පාවිච්චි කරලා ඒක මිස්යූස් කරමින් සම්පූර්ණයෙන්ම විස්තර නියෝගයට විරුද්ධව ඔබතුමා රටේ අගමැතිතුමියගෙන් ප්‍රශ්නයක් අහනවා. දැන් අපි ඒකත් ටොලරේට් කරලා අහන් ඉන්න ඔබතුමා විපක්ෂ නායක නිසා. ඒකට ගරු කතානායකතුමා
කියනවා යම්කිසි කාලයක් ගියාට පස්සේ ඔබතුමාට කියනවා මේ මොකක්ද කියන්න හැදුවා ඒක කරන්න එපා කියලා. ඔබතුමා නියෝජ්‍ය කතානායකතුමාට කියනවා මතට පයින් නැතු ඉන්න කියලා. ඔබතුමා ඒ නිසා Honorable Leader of the Opposition. ඒ නිසා ගරු කතානායකතුමනි. Honorable Leader of the Opposition. මම ඔබතුමාගෙන් කරුණාකර ඉල්ලා සිටිනවා වහාම මෙතුමාට එක්ක සමාව ගන්න කියන්න. නෑ අපි මේක සීරියස් කරනවා. ගරු කතානායකතුමනි අපි මේක සීරියස් කරනවා. මොකද්ද? ගරු කතානායකතුමනි අපි ඔබතුමාගේ ඉල්ලා සිටින එක්ක මෙතුමාට සමාව ගන්න කියන්න. නැතිනම් ඉල්ලාස් කරගන්න කියන්න. කිසිසේත්ම අපි මේ පාර්ලිමේන්තුව ඒ විදිහට යන දෙන්නේ නැහැ. ඔබතුමාලට ඕන ඔබතුමාලගේ පක්ෂ ඇතුලේ සද්ද දාගන්න. මං ඊයේත් කිව්වා. Order please. Order please. මෙතන චණ්ඩි පාට් එපා. Can the house come into order please? ඒ නිසා ගරු කතානායකතුමනි අපි එක දෙයයි කියන්නේ ගරු කතානායකතුමනි එක්ක විපක්ෂ නායකතුමා Honorable. Okay, order please. Can you please listen to me? Can everybody listen to me? I am the chair here. In fact, Honorable Leader of the Opposition, the remark you made insult to the chair. It's not me personally, but this chair. It's an insult. An honorable member who made a statement yesterday saying it's a shame. That was again an insult. I was not on the chair. Please sit down, please. It's my chance to speak. Please sit down, please. Please sit down, honorable member. I'm asking you respectfully to sit down. That was also an insult to the chair to call it a shame. But I was not on the chair that day. Actually, please, can you please sit down? Can you please sit down? Maintain the decorum of this house. Please maintain the decorum of this house. I will have to call upon the Sergeant at Arms to remove you from the house. Can you please sit down? You call the chair a shame. And you cannot say hereafter. I wasn't there at that time, but I would have taken that action. Honorable Opposition Leader. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த தையிட்டி தொடர்பான பிரச்சனை. தையிட்டி விகாரை தொடர்பாக அன்ரோ மார்சநாயக் அவர்கள் வந்திருந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பொழுது பேசப்பட்டது. அதிலேயும் இந்த முன்னே ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொன்ன பிறகும் கூட இன்னும் தையிட்டி விகாரை தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தன்னுடைய விமர்சனத்தை முன்வைச்சிருந்தார். அதற்கு அவர் விமர்சனம் முன்வைச்ச பிறகு யாருமே இது தொடர்பாக வேறொருத்தரும் பேசவில்லை என்கின்ற பல குற்றச்சாட்டுகள் கூட முன்வைக்கப்பட்டிருந்தது. அதிலேயும் குறிப்பாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் மக்களுக்கு வேறொரு காணி கொடுப்பதற்கு நாங்கள் உத்தேசித்துள்ளோம். பின்னர் அவர் சொன்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா மக்களே அதற்கு ஒப்புக்கொண்டு விட்டார்கள் என்கின்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருந்தார். ஆக தையிட்டி விகாரை விவகாரம் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலிருந்து ஒரு வலுப்பெற்ற ஒரு விடயமாகவே மாறி வருகின்றது. அதற்கு பிறகு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய ஒரு துண்டு பிரசுரம் வெளிவந்த தகவல்கள் வந்து பிறகு அது போலியானது என்று சொல்லப்பட்டு பிறகு வேதநாயகம் சொன்ன அந்த கருத்து பொய்யானது, நாங்கள் அந்த மக்களோடு உரையாடினோம், அந்த மக்களுக்கு நெருக்கமாக நாங்கள் தான் இருக்கின்றோம், அவர்கள் எந்த ஒரு மாற்று காணிகளையும் கேட்கவில்லை, தங்களுக்கு சொந்தமான தையிட்டி விகாரை அமைந்திருக்கின்ற வளாக காணிகளைத்தான் அவர்கள் இப்பொழுது கேட்டிருக்கின்றார்கள் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இது தொடர்பாக பேசியிருந்தார். இதற்கு பிறகான காலப்பகுதியில் நேற்றைய தினம் கூட ஒரு காணொலி போட்டிருந்தோம். அதிலையும் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அருட்தந்தை சக்திவேல் அவர்கள் சொல்லியிருந்தார், உண்மையிலேயே இந்த தையிட்டி விகாரம் தொடர்பாக இது ஒரு தனி கட்சியினுடைய விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம், உண்மையிலேயே இது கூட்டாக சேர்ந்து இந்த தையிட்டி விகாரை அகற்றம் தொடர்பாக நாங்கள் பேச வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருந்தார். இப்படியாக தையிட்டி விகாரையை அகற்ற வேண்டும் என்று பலரும் சொல்லிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தையிட்டி விகாரையை அகற்றக்கூடாது என்கின்ற பொருள்பட பேசியிருந்தார். அதிலேயும் குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசுகின்ற பொழுது, நான் தலைவரின் வழிவந்தவன், ஆகவே
இந்த இன்னொரு மதங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மத அமைப்புகளுக்கும் நாங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்தின் அடிப்படையில் ஒரு தமிழனாக நான் தையிட்டு விகாரையை இடிப்பதற்கு எதிரானவன், தையிட்டு விகாரை அகற்றக்கூடாது என்கின்ற குறிக்கோளில் இருக்கிற பொருள்பட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசியிருந்தார் பாராளுமன்றத்தில். அதற்கு பிறகு அர்ச்சுனா ராமநாதனுடைய இந்த கருத்துக்கு பல எதிர்ப்பிலைகள் வெளியிடப்பட்டது. அதிலேயும் குறிப்பாக இந்த காணி உரிமையாளர்கள் சங்க தலைவர் முரளிதரன் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருப்பார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த காணி எந்தெந்த காணி மக்களுடைய காணி இராணுவத்தின் பிடியில் இருக்குது, எந்த காணிகளில் விகாரம் அமைக்கப்பட்டிருக்கு, எந்த காணிகள் இப்போ அரசாங்கத்தின் பிடியில் இருக்கின்ற ஒரு தகவல் எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் தெரியாது. கிட்டத்தட்ட வடக்கு கிழக்கில் 40,000 மக்களுடைய காணிகள் இன்னும் அவர்களுடைய பிடியில் இருக்குது. ஆக அர்ச்சுனா ராமநாதன் முடிந்தால் உங்களுடைய பெரிய விழானில் இருக்கின்ற காணியை இந்த மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியுமா? முடியாது. என்ன 40,000 பேருடைய காணிகள் இன்னுமே அரசாங்கத்தின் வசந்தான் இருக்கு. அப்போ என்னென்று கொடுக்க முடியும்? அது மட்டுமில்லாமல் மண்டதீவில் இராணுவ முகாம் கைப்பற்றி இருக்கின்ற மக்களது காணியை உங்களால் மீட்டு தர முடியுமா என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்களிடம் நேரடியாகவே சவால் விட்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இப்போ இருக்கிற இந்த தமிழ் அரசியல்வாதிகள் எவருக்குமே யார் யார்கிட்ட எந்தெந்த காணிகள் இருக்குது, எந்த மக்கள்கிட்ட காணியை அரசாங்கம் ஆக்கிரமிச்சிருக்கின்ற எந்த ஒரு தகவலும் தெரியாது. இப்படி இருக்கேக்க அவையல் எப்படி எங்களுக்குரிய இந்த காணிகளை பெற்றுத்தர முடியும்? காணி விடயத்தில் எந்த ஒரு நடவடிக்கையை அவர்கள் முன்னேற்றகரமாக முன்னெடுக்க முடியும்? முதல்ல பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவும் சொல்கிறார், இது தொடர்பான விடயங்களை தேடி அறிந்து கொள்ளுங்கள், அதற்கு பிறகு இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுப்பதற்காக எங்களோட உதவ வேண்டும் என்கின்ற பொருள்பட அவர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார், தனியார் காணிகளில் என்ன இருந்தாலும் அது உடனடியாக அகற்றப்பட வேண்டும். அது விகாரம் மட்டுமில்லை, தனியாருக்கு சொந்தமான ஒரு காணியில் என்ன விடயம் இருந்தாலும் அது உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்று அவர் தன்னுடைய விமர்சனத்தை முன்வச்சிருக்கார். பெரும்பாலும் இதில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய அந்த கருத்துக்கு மறுப்பு அல்லது எதிர்கருத்து தெரிவிக்கும் மூலமாக அவர் தன்னுடைய விடயங்களை கூறியிருக்கிறார். இது இப்படி இருக்க தமிழர் தரப்புக்குள்ளேயே ஒரு குழப்ப நிலை ஒன்று இருக்குது இந்த காணிகள் தொடர்பாக. இது இப்படி இருக்க பௌத்த மகா சங்கத்தினர் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அது அந்த விகாரம் அமைக்கப்பட்டு விட்டது. இலங்கையின் சட்டத்தின்படி பௌத்த மதத்தை பாதுகாப்பதற்கும் பௌத்த மதம் சம்பந்தமான விமர்சனங்கள் ஏதாவது வருகின்ற பொழுது அது தொடர்பாக குரல் கொடுப்பதற்கும் அரசாங்கம் தயாராக இருக்கணும். உண்மையிலே பௌத்த மதத்தை பாதுகாக்கின்றது அரசாங்கத்துடைய கடமை. இது சாதாரண வாய் வார்த்தை மட்டுமில்லை, சட்டத்திலேயே இருக்கின்றது. ஆகவே தனியார் காணிக்குள்ளே இருக்கிற, அதாவது இப்போ திஸ்ஸவிகாரம் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காணியில் இருக்கிற திஸ்ஸவிகாரம் அகற்றப்பட மாட்டாது. அது மட்டுமில்லாமல் அதில் மடாலயங்கள், அன்னதான மடங்கள், அது மட்டுமில்லாமல் இந்த பக்தர்கள் வந்து உறங்குவதற்காக ஓய்வெடுப்பதற்கான ஓய்வு விடுதிகள், தியான மடங்கள், பூங்காக்கள் போன்றவற்றை அமைப்பதற்கான திட்டங்களும் இருக்கின்றது. இனி வருங்காலங்களில் அது அமைக்கப்படும். ஆகவே விகாரை அமைத்தது தான். அவர்கள் சொல்லுகின்ற பொருள் என்னென்று பார்த்தா, விகாரை அமைத்தது தான். அது தொடர்பாக எந்த ஒரு இனி விகாரை அகற்றுவது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது. ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் எந்த முடிவுகள் எடுக்கப்படாட்டாலும் அது தொடர்பான அழைப்புங்கள்ட்ட வரையில் ஏற்கனவே ஒரு விமர்சனம் ஒன்று இருக்கும். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த விகார தொடர்பாக முடிவெடுக்கப்பட்ட பிறகும் இந்த விகாரின் நடவடிக்கைகள் இன்னும் தொடர்ந்து நடந்து தான் இருக்கிறது என்கின்ற ஒரு விமர்சன பார்வை முன்வைக்கப்பட்டது. அதுக்கும் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காங்க. ஒருங்கிணைப்பு குழு தொடர்பான எந்த ஒரு தகவல்கள் தொடர்பாகவும் எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை, எங்களுக்கு அது தொடர்பான விடயங்கள் வரையில்லை என்கின்ற பொருள்பட அவர்கள் அழைச்சிருக்கிறார்கள். அதிலேயும் குறிப்பாக அவர்கள் என்ன விடயத்தை சொல்லினோம் என்றால், ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எந்த ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டாலும் அது அரச சட்டத்திட்டங்களுக்கு தான் வரும். ஆக அரச திட்டங்களில் ஏற்கனவே இருக்கு இந்த பௌத்த மத பாதுகாப்பு தொடர்பாக, பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்குதல் தொடர்பாக. ஆகவே இந்த திஸ்ஸ மகாவிகாரையை அகற்ற முடியாது என்று அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எச்சரிக்கை துணையில் ஒரு சண்டித்தனமான முறையில் தான் இந்த அறிக்கை அவர்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கடிதம் மாதிரியாக அல்லது ஒரு அறிக்கை மாதிரியாக மாவட்ட செயலருக்கு இது கையளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக பல விடயங்கள் இந்த திஸ்ஸ விகாரை தொடர்பாக எழுந்த வண்ணமே இருந்தது. அதாவது கடந்த காலங்களில் திஸ்ஸ விகாரை என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. உண்மையிலேயே இது தனியாருக்கு சொந்தமான காணி. அது மட்டுமில்லாமல் திஸ்ஸ விகாரை, அதாவது விகாரை இருந்த காணி வேறொரு இடத்துல இருக்குது. உண்மையிலேயே அந்த இடத்துல தான் விகாரை இப்போ அமைக்கப்பட்டிருக்கின்ற இல்லை, இப்போ விகாரம் அமைக்கப்பட்டிருக்கிற இடமும் முன்னர் விகாரை இருந்த இடமும் வேறு வேறு இடங்கள்.
இதற்கு முன்னர் நாங்கள் ஒரு காணொளி ஒன்று போட்டிருப்போம். அந்த திஸ்ஸவிகார பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முதலே ஒரு அங்கே இருந்த பொதுமக்களோட கதைத்த ஒரு காணொளி போட்டிருக்கோம். அதில் பொதுமக்கள் பலரும் சொல்கிற கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த திஸ்ஸவிகார இருந்த பகுதி இது இல்லை, விகாரக்குரிய காணி வேறு இடத்துல இருக்குன்னா சொல்லிடணும். ஆகவே உண்மையிலேயே இது தனியாருக்கு சொந்தமான காணி. முரளிதரன் சொல்கிற விடயத்தை எடுத்து பார்த்தாலும் கூட இந்த தனியார் காணிக்கு எந்த ஒரு விடயம் அமைக்கப்பட்டாலும் கூட அது உடனடியாக அகற்றப்பட வேண்டும். ஏன்னா அந்த காணிக்குரிய உரிமையாளருக்கு தான் அதுக்குரிய சொத்துக்களை விற்கவோ அல்லது அதில் சொத்துக்களை ஏதாவது அமைச்சு கொள்றதுக்கான உரிமை இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் சக்திவேல் சொல்கின்ற பொழுது கூட இந்த விடயத்தை நாங்கள் கூட்டாக கையாள வேண்டும், இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாக நாங்கள் பார்க்கக்கூடாது, ஒரு தனி கட்சி சார்ந்த விடயமாக பார்க்கக்கூடாது. அவர் என்னது சொல்கிறாருன்னா, பெரும்பாலுமே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் இந்த போயா தினங்களில் இதில் வந்து போராட்டங்களை மேற்கொள்ளும், ஏனைய கட்சியினர் இது தொடர்பாக விலகி இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் மக்களும் இது தொடர்பாக கூட்டாக இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே மக்களாக நாங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்கிற பொருட்கள் அவரும் பேசியிருந்தார். ஆகவே திஸ்ஸவிகாரம் உண்மையிலேயே இது ஒரு பெரிய ஒரு விடயமாகவே போய்கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெருமளவான பௌத்தர்கள் இல்லாத இடங்களில் இதற்கு விகாரை என்பதுதான் கேள்வி. அது மட்டும் இங்கே பௌத்தர்கள் இறக்குமதி செய்யப்படுகிறார்கள். ஒவ்வொரு போயாதினங்களின் போதும் வெளி மாவட்டங்களிலிருந்து பௌத்தர்கள் இறக்குமதி செய்யப்பட்டு இங்கே பிரார்த்தனைகளில் ஈடுபடுறார்கள். இது உண்மையிலேயே ஒரு தேவையற்ற விடயம், அவசியமற்ற விடயம். தேவையற்ற என்ற ஒரு அவசியமற்ற விடயம் என்கின்ற பொருளில் தான் நாங்கள் இதை பார்க்கோம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊடகவியலாளர்களின் படுகொலை தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, உடனடியாக இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். அதாவது நாங்கள் இதை வெறுமனே ஒரு பேசு பொருளாக ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய நினைவு தினங்கள் வருகின்ற பொழுது ஒரு பேசு பொருளாக பார்த்துட்டு போகிறோம். இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கணும். குறிப்பாக தராகி சிவராம், நிமலராஜன், சுகிதராஜன், நடேசன், அது மட்டும் இல்லாமல் லசந்த விக்ரமசிங்க போன்றோர் பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய வழக்கு விசாரணைகள் இன்னும் துரிதப்படுத்தப்பட்ட விடயமாகவே தெரியவில்லை. வழக்கு விசாரணைகள் நடப்பது போன்ற விடயங்கள் இருக்கின்றது. ஆனால் அது தொடர்பான இந்த ஒரு நடவடிக்கையிலும் முன்னெடுக்கப்படவில்லை. உடனடியாக இது தொடர்பானவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அது மட்டுமில்லாமல் சில ஊடக அலுவலகங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான விசாரணைகளும் நடத்தப்படல் வேண்டும். அது மட்டுமில்லாமல் பலர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பான விடயங்கள் தெரிய வரணும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே ஜனநாயகத்தின் 4வது தூணாக ஊடகம் இருக்கின்றது. இந்த ஊடகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்துக்கு இருக்கின்ற என்ற வகையில் இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கணும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அந்த வகையில் லசந்த விக்ரமதுங்கனுடைய படுகொலை சம்பந்தமாக ஏற்கனவே பேசப்பட்டு அது தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களை விடுதலை செய்வதற்கான ஒரு இணக்கப்பாடு ஒன்று எட்டப்பட்டது. இருந்தாலும் கூட நலிந்த ஜெயிஸ் அவர்கள் கூறுகின்ற பொழுது அவர்களை விடுதலை செய்வது தொடர்பாக நாங்கள் மீள் பரிசீலனை செய்கின்றோம். அது மட்டுமில்லாமல் லசந்த விக்ரமதுங்கனுடைய மனைவிக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு உயர் பதவி ஒன்று அதாவது உயர் பதவி ஒன்று கொடுப்பதற்கான விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டு வருகின்றது. அது தொடர்பான தகவல்களும் அரசியல் வட்டாரங்களிலிருந்து, சர்வதேச அரசியல் வட்டாரங்களிலிருந்து வெளியாகி இருக்கின்றது. இப்படியாக ஊடகவியலாளர்கள் படுகொலைகள், காணாமலாக்கப்படுவது தொடர்பான ஒரு விடயமும் இப்போ ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த வாகன இறக்குமதி என்று சொன்ன உடனே இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காகத்தான் வாகனம் இறக்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது அவர்களுக்காகத்தான் பெரும்பாலும் இந்த வாகனம் இறக்குமதி செய்யப்படுகின்றது என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. இருந்தாலும் இந்த வாகன இறக்குமதி தொடர்பாக ஆளும் கட்சியிலிருந்து என்ன விடயம் தெரிய வந்திருக்கின்றா, வாகன இறக்குமதி நடைபெற இருக்கின்றது. அது உண்மையிலேயே இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் கொடுக்கின்றோம், ஆனால் இது அவர்களுக்கு சொந்தமான வாகனம் அல்ல. அவர்கள் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற வரைக்கும் அரசு அலுவல்களுக்காக இதை பயன்படுத்த முடியும். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி விலகின்ற பொழுதோ அல்லது அடுத்த பாராளுமன்ற தேர்தல் அவர்கள் வேறு நாடாளுமன்றம் தெரிவு செய்யப்படுகின்ற பொழுதோ அவர்கள் இந்த தங்களுடைய வாகனங்களை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இதுதான் பலமையான நடைமுறை. இருந்தாலும் கூட முன்னைய காலகட்டங்களில் இந்த வாகனங்களை திருப்பி கொடுக்காமல் பல அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த சொகுசு வாகனங்களில் அவர்கள் மீண்டும் பயணம் செய்து கொண்டிருந்த தொடர்பான தகவல்களும் வெளியானது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு இருந்த அனுமதி பத்திரங்கள், வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் மூலமாக அவர்கள் அதை
தவறாக பயன்படுத்தியது. அது மட்டும் இல்லாமல் வாகனம் இறக்குமதி செய்கின்ற என்ற பேரில் மிக குறைந்த அளவிலான விலை கொண்ட வாகனங்களின் பெயரை போட்டுட்டு அதிகூடிய வாகனங்கள் இறக்குமதி செஞ்சு வரி ஏய்ப்பு செய்தது போன்ற பல விடயங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளால் இந்த அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டது. அந்த வகையில் இந்த அரசாங்கம் இந்த அனுமதி பத்திரங்களை வழங்குவதில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு அலுவல்களுக்கு மட்டும்தான் வாகனங்களை வழங்குகின்றோம் என்கின்ற பொருளை இந்த வாகன இறக்குமதி தொடர்பாக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைச்சிருக்கின்றார்கள். இப்படியாக தென்னிலங்கை பரப்பிலையும் சரி வடக்கு கிழக்கு பரப்பிலையும் சரி வருகின்ற செய்திகளை உடனுக்குடனடியாகவும் உண்மை செய்திகளையும் அறிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தொடர்ந்து உங்களுக்கு செய்திகளை அறிந்து கொள்வதற்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.